நண்பர்களே, எங்கேயாவது போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, உங்கள் வண்டியில் ஒன்றும் இல்லைன்னா தயவுசெய்து பிஃபோராக திங்கிங் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி வைங்க. இங்கே பாருங்கள், எப்போவுமே என் வண்டியில் இருக்கும் கமலாஞ்சி. எப்போ முடிஞ்சால் உடனே வாங்கிடுவேன். வாழைப்பழம் முடிஞ்சால் வாங்கிடுவேன். இங்கே பாருங்க, சாயா லிப்டன்னு புரிதா போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் கம்பெனிக்கு 4 மணிக்கு வந்தேன். இங்கே ஒன்றும் கிடையாது வெளியே போகிறதுக்கு, புரியுதா? இங்கே பாருங்கள், நாட்டு சக்கரை புரியுதா? இங்கே பாருங்கள், வெந்நி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, பாதாம் இருக்குது புரியுதா? எல்லாமே இருக்குது. பிஸ்தா இருக்குது, முந்திரி இருக்குது, அப்புறம் வேர்க்கடலை கேட்டிங்களா? எல்லாம் பிஸ்கட்லாம் என் வண்டியில் இருக்காதுங்க. நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இங்கே பாருங்க, நெஸ்டமில் வாங்கினேன், 6 மாதம் ஆச்சு. 24 வால்ட்டில் போட்டிருக்கேன். கொதிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணி, நல்லா கொதிச்சுட்டு. இங்கே பாருங்க, தெரியுதா? சாயாவை குடிச்சிட்டு நீங்கள் உடனே சாதா சாயை குடிச்சிட்டு உடனே பழங்களை சாப்பிடாதீங்க, புரியுதா? நாட்டு சக்கரை பிடிக்காதவங்க, சுகர்காரங்க அதையும் போடாதீங்க. டாக்டர் சொல்கிறாங்க 1/2 மணி நேரம் கழித்து தான் இந்த பசி ஆறணும். எதை பசி ஆறணும்? இந்த ஆரஞ்சு, இந்த வாழைப்பழம்லாம். இதெல்லாம் காலையில் இப்படி பழகுங்க. பூரி புரோட்டாலாம் வேண்டாம். ஓகே.